வெல்கம் டு பிளாக்ஸ் ஆஃப் அக்ஸை. இப்போ வந்து ரோடு என்எஃப்எஸ் சைக்கிள் ரிவ்யூ அப்படின்னா நான் வந்து எடுத்து 1 இயர் ஆச்சு. சரிங்களா, எடுத்து 1 இயர் ஆச்சு. சைக்கிள் பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் இருக்குது. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் எடுக்கும்போது என்னென்ன பார்ட்ஸ் உடஞ்சிச்சுன்னா ஃப்ரிக்ஷன் கிராங்க்கு, செயினு, அப்புறம் வந்து சஸ்பென்ஷன் மாற்றினேன், ஹேண்டில் பார் மாற்றிட்டேன். சரிங்களா, ஹேண்டில் பார் என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான். சின்னதான் ஆப்போசிட்டில் ஸ்டாப் அடிக்க போகும்போது ஆப்போசிட்டில் இன்னொரு சைக்கிள் வந்துருச்சு. அவங்க கொண்டு வந்து அடித்ததுனால எனக்கு ஹேண்டில் பார் வந்து கட் ஆகிடுச்சு. அது அப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போனா ஒரு ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆச்சு. நான் வீடியோ போடுறது ரீசெண்டாக ஒரு 2 months தான் அது இருக்கும். சரி, இப்போ ரிவ்யூக்கு வரலாம். ரிவ்யூ எடுத்துக்கிறோங்க. என்ன சைக்கிள் ரோடியோ என்எஃப்எஸ் சூப்பரான சைக்கிள், பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸான சைக்கிள். ஆஃப் ரோடுக்குள்ள பக்காவாக இருக்கும். நீங்களாம் பக்காவாக இருக்கும் அந்த வண்டியெல்லாம். இப்போல்லாம் சாக்கப்சர்லாம் வந்து மாற்றிட்டதுனால நல்ல சஸ்பென்ஷன் கொடுக்குது. வீல் அடிக்கிறது பெஸ்ட்டு சைக்கிள் ரோடியோ என்எஃப்எஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது எடுத்துக்கோங்க, பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் அதில் தான் வீலி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாக எனக்கு வந்து அவ்வளோக்கா வீலி தெரியாது. இந்த சைக்கிள் வந்தோடனே தான் வீலியே ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சின்ன அட்வைஸு என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது செகண்ட் கியர் வரப்போகும்போது சப்போஸ் அந்த ஒயர் வந்து 1 month ஆயிடுச்சுன்னா, எனக்கும் அது நடந்திருக்கு. தேர்டு கியர் ஷிஃப்ட் பண்ண போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு கியருக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஆனால் அது வந்து 3rd கியரில் தான் இருக்குது. அப்புறம் நான் மறுபடியும் ஷிஃப்ட் பண்ண போகும்போது 7th கியரில் இருக்குது. ஆனால் அது வந்து எதில் இந்த டிஸ்பிளேயில் காமிக்கிது வந்து அது வந்து 9th கியரு. சரிங்களா, அதில் எங்கடா இது 9th இல்லை, ஆனால் அது எண்டுக்கு போய் நின்றுச்சா 9 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் போய் கேட்டதுனால வந்து தம்பி வந்து இது மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு டோட்டலாக மாற்றி தந்தாங்க. எனக்கும் அது ரீஃபண்ட் கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து வீலிங் அடிக்க போகும்போது ஃபஸ்ட்டு கியர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ஃபஸ்ட்டு கியர். அப்போ தான் எந்த சின்ன போகும்போது வீலி பாப்அப் பண்ணுற கரெக்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, மவுண்டன் கிளைம் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு சிரமமாக இருக்கும். கால் பயங்கரமாக வலிக்கும். நான் ஒரு மவுண்டைன் ரைட் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சைக்கிள்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டான சைக்கிள் ரோடு என்எஃப்எஸ். அப்புறம் வந்து இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, பேட்ரி சைக்கிள் இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக அந்த 1 year 2 years 3 years ஆச்சு அந்த பேட்ரி சைக்கிள் வந்து. அது வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எங்கள் நெய்பர் ஒருத்தவங்க எடுத்து நான் ஓட்டினதுனால நான் ஓட்டிட்டு மழையில் தெரியாதனமாக நிறுத்திட்டு வீட்டில் பேட்ரி போச்சு. நிஜமாக போச்சு. அது கேட்டால் எனக்கு 10,000 ஆகும் தம்பி, 10,000 ஆகும். அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பேட்ரி சைக்கிளாக எடுக்காதீங்க. அதெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான். அது மழையிலே நனையாது. நனைஞ்சிச்சுன்னா நீங்கள் முடிஞ்சிச்சு, சைக்கிளே போச்சு. அதுதான் நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்துருந்தான், அதனால தான் சொன்னேன். அதை எடுக்காதீங்க. இப்போ வந்து டிஸ்க்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. 1 month ஆச்சு. டிஸ்க் பேட் மாற்றிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். டிஸ்கெல்லாம் பறக்கும். அப்புறம் வந்து அலாய் வீல்ஸ் சொல்கிறேன். அலாய் வீல்ஸ் வந்து ஓரளவுக்கு பெண்டில் இருந்துச்சுன்னா பெண்ட் எடுத்துருங்க. அது சப்போஸ் ஓவர் பெண்ட் ஆச்சுன்னா ரொம்ப டயர் வந்து ஒரு சைடு திரும்பிடும். ஃப்ரெண்டு சைக்கிளில் இருக்குது, காமிக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து நல்லாயிருக்கும் சைக்கிள். நீங்கள் வந்து வீலி எல்லா ஸ்டாப்பி ஸ்டன்ஸ் வந்து இந்த ரோடு என்எஃப்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வாங்கிக்கோங்க. நார்மல் சைக்கிள் நோ வே. அது இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறது ரோடு என்எஃப்எஸ் சைக்கிள் ரிவ்யூ. சரிங்களா, இது மட்டும்தான் பேச முடியும். நார்மல் சைக்கிள் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். சரிங்களா, இது வந்து இப்போதைக்கு நான் இதுதான் போட்டிருக்கேன். சரிங்களா, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. சரியா, இப்போ வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு ஸ்டண்ட்னா நான் ரோடு என்எஃப்எஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். சரிங்களா, டூரிங்க்கு எல்லாமே ரோடு என்எஃப்எஸ் தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.